நண்பர்களே, ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்க தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கா? இப்படித்தான் நடக்கும்னு காலம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கா? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நம்பிக்கையை இழந்திருக்கிறீங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன நம்பியிருந்தாலும் பரவால்ல. ஏன்னா இன்னைக்கு நாம பேசப்போற ஒரு விஷயம் உங்க விதியையே மாத்தி எழுதப் போகுது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிசிஎஸ் டாக்ஸ். விதி, தலைவிதி, ஜாதகம். இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா டக்குன்னு என்ன சொல்லுவோம்? இது என் விதி, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் சொல்றேன், உங்களோட அடையாளமே அதை எதிர்த்து நிக்கிறது தான். நம்ம டைட்டில் ரொம்ப தெளிவா சொல்லுது. விதி எழுதப்பட்டிருந்தா கூட அதை மாத்தி எழுதத்தான் நீங்க இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. உங்க கைரேகை எதுக்கு தெரியுமா? வேற யாரும் உங்கள மாதிரி இல்லன்னு சொல்றதுக்காக. உங்க வாழ்க்கை ஸ்கிரிப்ட நீங்க மட்டும்தான் எழுத முடியும். வாங்க, உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர நீங்க என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இனிமே உங்களுக்குள்ள ஒரு சோர்வோ ஒரு தோல்வி பயமோ வரும்போது இந்த டைட்டிலை நினைவுபடுத்திக்கோங்க. நீங்க ஒரு வெறும் கையெழுத்து இல்ல, நீங்க ஒரு திருத்தம். உங்கள் வாழ்க்கைங்கிறது வேற யாரோ எழுதி வச்ச ஒரு பாடம் இல்ல, அது நீங்க தினமும் எழுதுற ஒரு புதிய அத்தியாயம். உங்கள் விதிங்கிற பேப்பரை எடுத்து கையில பேனாவேடுங்க. நீங்க விரும்பின வாழ்க்கையை எழுதுங்க. கஷ்டங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும், ஆனா எல்லாத்தையும் கடந்து ஜெயிக்கிற சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. விதி எழுதப்பட்டதா இல்லையான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறவங்களுக்கு நான் அருண் என்கிற ஒரு பையனின் கதையை சொல்றேன். அருணுக்கு சிறு வயதுல இருந்தே பாட்டுன்னா உயிர். ஆனா அவன் குடும்பம் ஒரு சின்ன கிராமத்துல வறுமையில வாடிக்கிட்டு இருந்தது. அவங்க கிராமத்து ஜோசியக்காரர் அருணின் ஜாதகத்தை பார்த்து, உனக்கு விவசாயம்தான் விதின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இந்த வார்த்தை அருணின் காதல ஒரு பெரிய சுத்தியலா விழுந்தது. கலைத்துறையில எதிர்காலமே இல்லையா, இதுதான் என் விதியான்னு அவன் பல நாள் கண்ணீரோட தொங்கினான். ஆனா ஒரு நாள் அவன் ஒரு முடிவெடுத்தான். எழுதப்பட்ட விதியா, அத மாத்தி எழுதுறது என் பொறுப்பு. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பாட்டு பயிற்சிக்கு போக காசு இல்ல. அதனால மரத்தடியில உட்கார்ந்து காதுல ஹெட்போனை மாட்டிட்டு பாட்டுக்களை கேட்டு தானே முயற்சி செஞ்சான். அவனது முதல் சில முயற்சிகள் தோல்விதான். ஊர் மக்கள் அவனை கேலி செஞ்சாங்க. ஆனா அருண் ஒரு நிமிஷம் கூட இது என் விதின்னு விட்டு கொடுக்கல. அவனுடைய தீரமான முயற்சி, அயராத உழைப்பு ஒரு கட்டத்துல கிராமத்தை தாண்டி நகரத்துல ஒரு இசைக்குழுவுல சின்ன வாய்ப்பு பெற்று தந்தது. இன்னைக்கு அருண் ஒரு சாதாரண இசைக்கலைஞர் இல்ல, பல சர்வதேச மேடைகள்ல நின்னு அவரோட பாட்டால லட்சக்கணக்கான பேரை சந்தோஷப்படுத்துற ஒரு இசையமைப்பாளரா வளர்ந்திருக்காரு. இந்த கருத்து உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்ப பத்த வச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல மோட்டிவேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விதியை மாற்றி எழுதுவோம். நன்றி.